அரிசி ஊற வச்சு அரைச்சி கேக் செய்கிறது பார்த்துருக்கீங்களா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி வந்துட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ்க்கு நல்லா சோக் பண்ணி வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காவும் ஆட் பண்ணி 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சாதம், எந்த சாதம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரிசி அளந்தோம்ல அதே கப்பில் வந்துட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி அளந்தோம்ல அதே கப்பில் அதே அளவில் எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சின வெல்லம் சுடாக நம்ம மாவில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு சின்னதாக சாப் பண்ண தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சாம்பார் வெங்காயம், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் வெங்காயம் அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு விசிலே இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கேக் நல்லா பேக் ஆகிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேக் ரெசிபிஸ் நீங்கள் வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ணணும்னா நூர் எஜுகேஷன் சென்டரில் ஆன்லைன் கேக் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. மார்ச் 25th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் இந்த ரம்ஜானுக்கு நாளிலிருந்து மார்ச் 10th 30th ரெசிபிஸும் சொல்லி கொடுக்குறாங்க ஆன்லைன்லேயே. அது இல்லாமல் டெய்லரிங் கிளாஸும் ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அனீஸ் கேசல் 15 கூப்பன் கோடுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் அவங்கள வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.